வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் ராணி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பெரிய இதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடை ஒன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், கையிருப்பில் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும், அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா கொஞ்சம் இவங்களுக்கு வந்து லேண்டெல்லாம் கொடுத்ததுனால இவங்க கடை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதியெலாம் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் ஓரளவு ஒரு 10வது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கும் திருமணமாகி மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்தீங்கன்னா சரண்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலேயே வரணும் இருந்தாலும் ஓகே, இல்லை கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ஃபேஷன் டிசைனராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு, நிலம், கார்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிங்க. அவங்களோட தம்பி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்க பிஸ்னஸ் சொந்தமாக தனியாக வச்சு நடத்திட்டு வரதாகவும் ஓரளவு நல்லா போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒழுக்கமானவராக, ஒரு டிகிரி முடித்தவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.